ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாபிக் பார்த்திங்கன்னா சனியை பற்றியது. ஒரு ஜாதகத்தில் சனி எங்கே இருந்தால் நன்மை அதிகம் தரும் அப்படின்னு பார்ப்போம். அந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனி ஒரு பாவகிரகம், சனி இந்தந்த ஒரு கேட்டகரியிலாம் இருந்துச்சுன்னா நன்மை தராது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே விதிவிலக்கான கிரக அமைப்பில் இருக்கும். என்னென்ன சார் இது, என்னென்ன விதிவிலக்கு, எப்படிலாம் அந்த இது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சனிக்கு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சனி ஒரு பாவ கிரகம். ஸோ அப்போ சனிங்கிறது கேந்திர ஸ்தானங்களில் தான் இருக்கணும், நாளி எழுப்பத்தில் தான் இருக்கணும். முக்கியமாக 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு, திக்பலம்னு சொல்லுவோம். சனியினுடைய காரகாதிபத்தியம் அதிகமாக தரும். நன்மை தருமாங்கிறது 2வது பட்சம், அதிகமாக தரும். பலங்கிறது ஒரு ஆட்சிக்கு நிகரான ஒரு பலம், அவ்வளோதான். ஸோ அப்போ சனி 7 1 4 7 ஒன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா தோஷத்தை கொடுக்கும், 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா திக்பலங்கிற ஒரு பாயிண்ட் நல்லா இருக்கு. சரி, அடுத்தது திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, 5 9ஆம் ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. ஏன்னா திரிகோண ஸ்தானத்தில் சுபகிரகங்கள் தான் இருக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகத்தில் 9ல் சனி. அடுத்த பாயிண்ட்டு, சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது, ராகுவை சனி பார்க்கக்கூடாது, ராகுவோட சனி சேரக்கூடாது. இதெல்லாம் தப்பு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன் கொடுக்கும்? சனி வேலையை கெடுக்கும், அவர் என்ன ஆதிபத்தியம் இருக்கோ அதை கெடுக்கும். தொழில் கண்டிப்பாக இது பண்ணுவார். அவர் ஆதிபத்தியம் விசேஷம் எது, 9வது பாவகாதிபதியாக வர்றார் அல்லது 5வது பாவகாக இருந்தால் குழந்தை ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ கண்டிப்பாக ராகு சனி சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலையில் பிரச்சனை, வேலை இழப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது புணர்ப்பு தோஷம், சனியும் சந்திரனும் சேரக்கூடாது சார். அப்படி சேர்ந்துச்சுன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். புணர்ப்பு தோஷங்கிறது சிம்பிள், சனியும் சந்திரனும் இணைந்து இருந்தால் அதுக்கு பேர் புணர்ப்பு தோஷம். சனி சந்திரனும் இணைந்து இருந்துச்சுன்னா அது ஒரு ஜென்மச்சனி காலகட்டத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. சனியும் சந்திரனும் சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஒரு ஜென்மச்சனி. சரி, அப்போ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? மன அழுத்தம் அதிகம், தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கெடும். அந்த சந்திரன் என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கோ அந்த ஆதிபத்தியனுடைய உடல் உபாதைகள் கொடுக்கும், அல்லது உறவுகள் சிக்கல்களை கொடுக்கும். கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படுத்தி புணர்ப்பு தோஷமும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு, சனி செவ்வாயை பார்க்குது, செவ்வாய் சனியை பார்க்குது. இது சனி செவ்வாய் சேர்க்கை. சனி செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணும்? இதுவும் இதே போன்ற அமைப்பு தான். பிரச்சனைகள், செவ்வாய்ங்கிறது ஒரு ஒரு வேகமாக இயங்கக்கூடிய, துடிப்பாக இயங்கக்கூடிய, ஆக்ரோஷமாக, இது கரெக்டான வீடு, ஆக்ரோஷமாக இயங்கக்கூடிய கிரகம். இப்போ இது ரெண்டும் இணைஞ்சிச்சுன்னா அந்த இடம் ஒரு ரணகலமாக, போர்க்களமாக இருக்கும். இது இணைந்த பாவகங்கள். இது 9ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை அமையுது. அப்போ இது எல்லாமே நெகட்டிவாக தானே சார் இருக்குது. இப்போ நான் சொன்ன விதிகள் எல்லாமே ஒரு ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் இது ஒன்றும் நடக்காது. இதுக்கு அப்படியே பாசிட்டிவாக இந்த ஜாதகத்தில் சனி யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த ஜாதகத்தில் இப்போ என்னென்னலாம் கொடுக்க போகிறார்? கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். சரியா? பிஸ்னஸ் தொழில் மூலமாக தான் அதிக லாபத்தை கொடுக்க போகிறார். என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் அந்த பாவகத்தை விருத்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் 9ல் இருந்தக்கூடிய சனி கெடுதலை கொடுக்குமா? இந்த யோகத்தை கொடுக்கும் ஜாதகம். இந்த பாருங்கள், இந்த வரும் பாருங்கள் அந்த ஜாதகம். மேஷ லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். நடந்துட்டு இருக்கிறது ராகு சார் 2021 போயிட்டுருக்கு ஜாதகம் இருக்குது. இப்போ நான் சொன்ன விதிகள் அப்படியே இருக்கா? சனி எங்கே நிற்கிறாரு? 9ஆம் இடத்துல உட்காந்து. ராகு தசை நடக்குது பாருங்க, 2021 39 வரைக்கும் ராகு தசை. ஓகே, அப்போ 2021 ராகு தசை நன்மை தரக்கூடாது. ஆமாம், தரல தான். ஆனால் இந்த ராகு தசை தான் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன் நீ என்ன பண்ணுறா சனின்னு சொல்லிட்டு ராகுவுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு கேட்கக்கூடாது. இங்கே சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சனியை போல வேலை செய்வார். அப்படி பார்க்கும்போது சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, சனி பார்த்த ராகு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல குறைதானே கொடுக்கணும். ஓகே, ஆனால் இந்த ராகுக்கும் குரு பார்வை இருக்குது. அதை விட ராகுன்ற வீட்டின் அதிபதி சனிக்கு மிக மிக அற்புதமாக பாருங்கள், சனி 13.35 கலையில் நிற்கிது. அதே 13°35 கலையில் குருவும் நிற்கிது. இதுதான் இந்த ஜாதகத்தை அப்படி பாட்டி வைக்குது. ஸோ அந்த அடிப்படையில் சனி 9ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை கெடுக்காது, குரு பார்வை பருத்தி பண்ண. சந்திரன் சனி சேர்ந்து புணர்ப்பு தோஷம் கண்டிப்பாக இல்லை, மறுபடியும் அந்த குரு பார்வை
ராகு தசை நடக்குது, சனி பார்த்த ராகுவை கெடுக்கணும், 11ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தை தொழில் கெடுக்கணும், தொழிலை கெடுக்காது. எகைன் குரு பார்வை. இங்கே செவ்வாய் சனி பார்வை, சனிக்கு செவ்வாய் பார்வை மறைமுகமாக இருக்குது. சரியா? செவ்வாய்க்கு 4வது பார்வை, சனிக்கு 10வது பார்வை சனியின் மூலமாக இருக்குது. எகைன் மறுபடியும் இந்த குரு பார்வை செய்து புதன் இங்கே பலமாக நிற்கிறார். அப்போ இவ்வளோத்தையும் சரி பண்ணுவது பாக்யாதிபதியினுடைய வேலை. ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி என்னென்னலாம் பலன் செய்யும், டோட்டலாக சரண்டர் மாதிரி தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போ, பாக்யாதிபதி பார்வையை பார்த்துருச்சுன்னா இடத்துல இருக்கக்கூடிய கெடுபலங்கள் அப்படியே குறைஞ்சிடணும், ஃபில்டராகி நியூட்ரல் கொண்டு வந்த மாதிரி கொண்டாந்துடும். குரு மட்டும் பார்க்கலன்னா இந்த சனி தசை பெரிய அளவில் நெகட்டிவ் பண்ணி சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த சனி தசை எப்படி சார் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது? சனி 10 மற்றும் 11வது பாவகாதிபதி. சரியா? நடக்கிறது ராகு தசை. இப்போ சனிக்கு குருப்பாக இருக்கிறனால ராகு தசை சிறப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுவார். என்ன பிஸ்னஸ்ங்கிறத அடுத்த பாயிண்ட் சொல்லணும். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறார், ரைட்டு. எப்படி கோடீஸ்வர யோகம்? ஒருத்தருக்கு கோடீஸ்வர யோகம் வரணும்னா 2, 11 அல்லது பாக்யஸ்தானம் அல்லது குரு இது போன்ற தொடர்புகள் இருந்துச்சுன்னா அவருக்கு அதிக தடையில்லாத பண செல்வம் சேரணும். இந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சனி 10, 11வது பாவகாதிபதி, பாக்யாதிபதியே குருவாகிறாருனால குரு பார்வை சனிக்கு நிற்குது. சனி ஜாதகத்தில் 2வது பாவகாதிபதி பூராடம் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. அந்த பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் 7ல் திக்பலம் 7ல் அமர்ந்து உங்களுக்கு குரு பார்வை அவருக்கும் இருக்கிறதுனால இங்கே 2ஆம் இடம் தொடர்பு நிற்குது, குரு தொடர்பு நிற்குது, பாக்யாதிபதி தொடர்பு நிற்குது, 11ஆம் இடத்தின் அதிபதி அவர், 10ஆம் பாவகாதிபதியும் சனி. ஸோ அதனால் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் சனி. என்ன தொழில், என்னென்னலாம் தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஜாதகருக்கு சனி சந்திரன் குரு பார்வை. அப்போ என்ன அர்த்தம்? சனி காரக அமைப்புகள் வேலை செய்யும். விவசாயம் சொல்லலாம், அதுவும் விவசாயத்தில் ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடாக, ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக, பல தோட்டங்கள் போடுறது. சரியா? அதுவும் குருவினுடைய வீட்டை வாழைத்தோட்டம் போடுறது. சரியா? மஞ்சள் கனிகள், ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு தோட்டம், இங்கங்கேயே ஆரஞ்சு தோட்டம் இருக்கா நடக்கிறது ராகு திசை. வேறு ஸ்டேட்டில் கூட வாங்கலாம். ஓகேவா? மேலே மேடான பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, வேறு இடம் காஷ்மீர், வேறு எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கலாம். பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க முடியும். ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் அந்த கொடுக்கும் கண்டிப்பாக. ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடான விவசாயம், காய்கறிகள் இயல்பாகவே வந்துடும். நீர் விவசாயம், நீர் பொருள் கொண்ட விவசாய பொருட்கள், வெங்காயம், ஓகேவா, வெங்காயம், தக்காளி, தர்பூசணி, ஃப்ரூட்ஸ்னு அதான் சொல்லிட்டேன் எல்லாமே. இப்போ தோட்டம், வாழைத்தோட்டம், இந்த தோட்டம்ட்டு எல்லா விதமான அமைப்புகளும், மாம்பழத்தோட்டம், மாம்பண்ணை, மஞ்சள் நிறம் தானே, 9ஆம் வீட்டினுடைய தொடர்பு, குருவினுடைய தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வரும். சனி சந்திரன் பால் பண்ண வைக்கலாம், மாட்டு பண்ண வைக்கலாம், வாட்டர் பிஸ்னஸ் பண்ணலாம். தேயிலை எஸ்டேட், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் தேயிலை எஸ்டேட் நான் அழுத்தமாக சொல்கிறேன்? சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. அப்போ இங்கே செவ்வாய் பார்வை சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி செவ்வாய் இணைவு, அது குரு பார்வை. செவ்வாய்னு வரும்பொழுது என்னாகும்? உங்களுக்கு டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டுன்னு வரும். அது சனியோட தொடர்பு இருந்து சுபத்துவமாக இருந்துச்சுன்னா இடத்துல 9ஆம் இடத்துல தான் சேருது. ஆனால் நடக்கிறது ராகு தசை 11ஆம் இடத்தில், அது காற்று ராசி, மேடான பகுதி. ஸோ இது போன்ற இடங்களை சொல்லலாம். என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஒரு பெரிய டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட் அமைப்புகள்லாம் வாங்கி நிறைய தடையில்லா தனலாபம் கிடைக்கணும்னு அடிப்படை ஜாதகம் சிறப்பான ஒரு யோக ஜாதகம். விதிவிலக்காக என்னென்னலாம் சொன்னோமோ விதியாக அது எல்லாத்துக்கும் விதிவிலக்கான ஒரு ஜாதகம் தான் இது. அதனால் கண்டிப்பாக நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில்